வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஜூன் 4ஆம் தேதி பிறந்த நாள் அன்று புதிய கட்சி தொடக்கமா? டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை சந்திப்பு. பாஜகவிலிருந்து விலகுவது குறித்து விளக்கியதாக தகவல். முதல்வர் விஜயுடன் ப. சிதம்பரம் சந்திப்பு. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் வரை ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல். அதிமுகவை காலி செய்ததே எடப்பாடி பழனிசாமி தான். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதற்கு எதிராக அதிமுகவினர் தாவேகாவில் இணைகிறார்கள். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. சென்னையில் தலைமைச் செயலகம் எதிரே திடீர் புகை மூட்டம். மூச்சு திணறலால் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழகம் முழுவதும் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தஞ்சையில் போலீசார் தடுத்து கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு. ஆளுங்கட்சி ஆவதற்கு முன்பு தேர்தல் பரப்புரையின் போது கையாண்ட அதே யுக்தியை கையாளுகிறார் முதல்வர் விஜய். திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் விமர்சனம். நயவஞ்சக துரோகத்தை வீழ்த்துவோம், கழகத்தை கட்டி காப்போம். எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தனியார் பள்ளிகள் கல்வி கட்டண விவரத்தை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வைக்க வேண்டும். அனைத்து முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு தனியார் பள்ளிகள் இயக்குனர் சுற்றறிக்கை. தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் மனிதவளத்துறை அரசு பணியாளர்களுக்கு முக அடையாள பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை அமலுக்கு வந்தது. 16 வயதில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சென்னையைச் சேர்ந்த நிஷா சசிகுமார் சாதனை தமிழக அரசு சார்பில் பாராட்டு. தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு சென்ற 6 அகதிகள் கைது. படகில் செல்ல உதவியவர்கள் குறித்து தீவிர விசாரணை. சமூக ஆர்வலரை வேன் ஏற்றி கொண்ட வழக்கில் 3 பேருக்கு தலா இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.